கொஞ்ச நாளாவே பார்த்துட்டீங்கன்னா, வைரமுத்து, சின்மயி அப்படி இவங்க 2 பேர பத்தியுமே ஒரு இஷ்யூ வந்து ரொம்பவே வைரலா பரவிட்டுருக்கு. ஆனா, இந்த இஷ்யூ பத்தி எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். நல்லாவே தெரியும். ஆனா, இப்ப ஏன் இவ்ளோ வைரலா பரவிட்டுருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப நடந்த தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்ல சின்மயி வந்து அந்த முத்தமலையை பாட்டு பாடியிருந்தாங்க. ஆனா, அந்த பாட்ட வந்து பாட வேண்டியது அ பாடகி தீ தான். அவங்க தான் உண்மையான தமிழ்ல பாடுனாங்க. ஆனா, இவங்க பார்த்துட்டீங்கன்னா சின்மயி தான் வந்து ஆடியோ லான்ச்ல பாடுனாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களால வர முடியல தியால. ஆனா மத்தபடி மத்த லாங்குவேஜ் தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலலாம் சின்மயி தான் பாடியிருக்காங்க. ஏன் இவங்க தமிழ்ல ஏன் இவங்கள பாட விட மாட்றாங்க? ஏன் தமிழ்ல டப்பிங் பண்ண விட மாட்றாங்க? அப்படின்ட்டு இந்த பாட்ட வந்து இவங்க தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல பாடவும், ரொம்பவே ஒரு பேசு பொருளாயிருச்சு இந்த பிரச்சனை. சின்மயி வந்து இந்த மாதிரி வைரமுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்டர்வியூலாம் அவங்கள வந்து நெறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராதாரவி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, "அந்த பொண்ணு பொய் சொல்லுது" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, கங்கை அமரனுமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, "வைரமுத்து வந்து ஒரு நல்ல கவிஞன். ஆனா ஒரு நல்ல மனுஷன் இல்ல" அப்படின்ட்டு வந்து அ சொல்லியிருந்தாரு. ஆனா மக்கள் பார்த்துட்டீங்கன்னா, இத கேட்டுட்டு இந்த இன்டர்வியூலாம் கேட்டுட்டு கங்கை அமரனுமே வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான். ஆனா வந்து ஒரு நல்ல மனுஷன் இல்ல அப்படின்ட்டு வந்து அதுக்கு வந்து மக்கள்லாம் கமெண்ட் போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, சின்மயி ஏன் அந்த பிரச்சனைய வந்து போலீஸ்க்கு சொல்லல, அப்படி இப்படின்ட்டு வந்து மக்கள் மத்தியில வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இன்டர்வியூலாம் எடுக்கவும். ஆனா அதுக்குமே சின்மயி வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. "இல்ல நான் வந்து இவர இப்படி எனக்கு தொல்ல குடுத்தாரு அப்படின்ட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுக்க தான் செஞ்சேன். அவங்க தான் கேஸ் எடுக்கல" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து போலீஸ் வந்து எடுக்காம இருப்பாங்க? அதான் தெரியல. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அதோட விடாம இவங்க வந்து அடுத்து கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதுவுமே பண்ணல. அடுத்து இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டீங்கன்னா, சின்மயி இல்ல இவங்க வந்து இப்படிலாம் பண்ணதுக்கு வந்து என்ட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் வந்து நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சின்மயி சொல்லியிருந்தாங்க. ஏன் அந்த ஆதாரத்த வந்து பப்ளிக்ல வெளியிடலாமே ஆனா அது வந்து அவங்க இஷ்டம். தனிப்பட்ட இஷ்டம். பப்ளிக்ல வெளியிடுறதும், வெளியிடாததும். ஆனா அத வந்து அவங்க கோர்ட்லயே கொண்டு போய் குடுக்கலாம். ஆனா ஒரு பக்கம் மக்கள் பார்த்துட்டீங்கன்னா, இவங்க வேணும்னே சொல்றாங்களோ, இவர் பேர கெடுக்கிறதுக்கு சொல்றாங்களோ அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஆனா சின்மயிக்கு வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து நான் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இவங்களுக்கு வந்து தமிழ்ல நெறைய பாட்டு பாடுறதும், டப்பிங் பண்றதும் கிடைக்கணும்.